வெல்கம் டு யூனிக் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, முதல் தடவை பார்க்கக்கூடிய வீடியோ. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். அது நீங்கள் தான் இந்த வீடியோவை டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த யூடியூப் சேனல் செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருந்த ஒரு ஆளில் அவங்களோட யூடியூப் சேனலோட ஒரு லிங்க் கொண்டு எனக்கும் இந்த வீடியோக்குள்ளே ஒரு லிங்க் கொண்டு இருக்க போகுது. அதை நீங்கள் யார் என்னன்னு சொல்லி நீங்களே டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிக்காங்க. வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் என்னை பற்றி சொல்கிறதுக்காகத்தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னால், நான் 2004 பிறந்த ஒரு ஆள். சுனாமி ஆண்டு, நாங்கள் பிறந்த ஆண்டு சுனாமி ஆண்டு. 2020-21 பேட்ச் ஓஎல் எழுதினேன். 2023-24 ஏஎல் எழுதினேன். 2023 பேட்ச் 2024 ஜனவரியில் தான் எங்களுக்கு ஏஎல் எக்ஸாம் நடந்தது. அந்த டைமில் தான் நாங்கள் ஏஎல் எக்ஸாம் எழுதினோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வீட்டில் எக்ஸாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு A2B, செட் ஸ்கோர் 1.6829. அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் எழுதினேன்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து எனக்கு 80. ஸோ அதுக்கு பிறகு எல்லாரும் என்ன செகண்ட் சை படிங்கன்னு சொல்லி ஒரு 2 நாள் 3 நாள் காண்ற எல்லாரும் செகண்ட் சை படிங்கன்னு சொல்ல படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா, இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. சரி, எதுக்கு இன்னொரு தரம் படித்து பார்ப்போமே என்று சொல்லி ஒரு ஐடியாவில் செகண்ட் சை படிக்கிறதுக்கு ரெடி ஆனேன். செகண்ட் சை படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 2 மாதம் போகக்குள்ள எங்களோட யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் போட்டாச்சு. அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் அந்த டைம்லலாம் பெருசாக படிக்கலை. ஆனால் யூனிவர்சிட்டி கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துச்சு. கட் ஆஃப் மார்க்ஸ் வந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டாக கிடைச்ச கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பில் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மொலிகுலர் பயாலஜி என்று சொல்லி ஒரு கோர்ஸ் உண்டு. 4 இயர்ஸ் கோர்ஸ் உண்டு. அது ஐலண்ட் வைடாக 50 பேர் 60 பேர் தான் அந்த கோர்ஸுக்கு எடுக்குது. கொழும்பு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆகியிருந்தேன். எனக்கு நான் அப்ளிகேஷன் போடக்குள்ளேயே எனக்கு ஒரு ஐடியா உண்டு, நம்ம இந்த கோர்ஸ் கிடைச்சா போகிறதான் என்ற ஒரு ஐடியாவில் இருந்து. ஸோ கிடைச்ச உடனே எனக்கு நல்ல சந்தோஷம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சந்தோஷம். அப்போ கிடைச்சிட்டு என்று சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா, ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை பின்னரம் என்னமோ கட் ஆஃப் வெளியே வந்த சனிக்கிழமை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஓகே இனி செகண்ட் சை படிக்கிறது இல்லை என்ன முடிவில் ஓகே ஆகிட்டு. அதுக்கு பிறகு நான் ஒரு வேலை செஞ்சேன். எனக்கு என்ன ஐடியான்னு சொல்லிச்சுன்னா, படித்து கொடுக்கணும். நம்மளோட ஏஎல் படிக்கிற பிள்ளைகள், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி படித்து கொடுப்போம் என்ற ஐடியாவில் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் அந்த கிளாஸுக்கு நான் என்னோடய டியூட்டரில் தான் செஞ்சேன். நான் அந்த ஸ்டார்ட் பண்ண டைமில் அதுக்கு பேர் வச்சேன் கெமிஸ்ட்ரி வித் யூனிக்னு சொல்லி தான் பேர் வச்சுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா கெமிஸ்ட்ரி படித்து கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஷார்ட் மெத்தட்களில் நிறைய சொல்லி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணினேன். பிள்ளைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணினேன். அப்படின்னு இருக்கக்குள்ள கிட்டத்தட்ட
24 பேட்ச் எங்களோட ஜூனியர் பேட்ச் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாமுக்கு டேட் வந்து அவங்களோட எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்துக்கு முன்னே எங்களுக்கு ஃபெஸ்ட் வெயிட்டிங் வந்துச்சு. ஃபெஸ்ட் வெயிட்டிங் வந்து ஃபெஸ்ட் வெயிட்டிங் இல்லை அவங்களோட எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஃபெஸ்ட் வெயிட்டிங் வந்து ஃபெஸ்ட் வெயிட்டிங்கில் எனக்கு ப்ரொமோஷனில் வெட்னரி மெடிசின் அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியே கிடைச்சிச்சு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்களோட ஃபேமிலி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இப்போ அந்த கேப்புக்குள்ளே செகண்ட் சை படிக்கிறேன்னு முடிவெடுத்ததுக்கும் வெட்னரி சயின்ஸ் கிடைக்கிறதுக்கும் உள்ள அந்த கேப்புக்குள்ளே என்னை சந்தித்த நிறைய பேர் நீங்கள் செகண்ட் சை படிச்சிருக்கலாம், நீங்கள் டாக்டர் ஆகக்கூடிய ஆள் என்று சொல்லி எனக்கு ஒரு கட்டத்தில் ஏதோ நம்ம தப்பா பிள்ளையா முடிவெடுத்துட்டோமோ என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ளுப்பட்டுட்டேன். அப்படின்ற லெவலில் இருந்துச்சு. இப்போ எனக்கே தெரியும் எனக்கு இது வந்து அந்த ஃபீல்டு இன்றைக்கி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி செட் ஆகாது. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லலாம். முக்கியமான காரணம் சொல்ல போனால் எனக்கு ஊசி குத்துறண்டா பயம், ஊசி என்றாலே பயம். ஸோ எனக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கல பெருசாக. ஓகே படிக்கக்கூடிய ஆள் நம்மளுக்கு போகலாம்ன்ற ஐடியா இருந்ததான், ஆனாலும் எனக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிறதுக்கு ஒரு ஐடியா உண்டு இருக்கல. ஸோ அப்போ அந்த கெப்புக்குள்ளே நிறைய பேர் எனக்கு சொல்லி காதுக்குள்ளே கேட்டு ஒரு அளவுக்குத்தான் நிறைய பேர் அப்படி சொல்லுது. எனக்கு இப்போ வெட்னரி கிடைச்ச உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இல்லாட்டி வெட்னரியும் ஒரு மெடிசின் தானே அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க, செஞ்சாங்க. இருந்தாலும் செகண்ட் சை திரும்ப ஒரு படிச்சிருக்கலாம் வேண்டும். அதுக்கு பிறகும் கதைச்சாங்க நிறைய பேர் இருக்கணும். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் யாரும் உங்களோட முடிவுகளை இன்னொருத்தங்கள் மேலே திணிக்காதீங்க. உங்களோட முடிவுகளை இன்னொரு ஆள்கிட்ட செய்யுங்கன்னு சொல்லி செல்லாதீங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ இனி யாருமே அப்படி அந்த உங்களோட விஷயங்களை யாருமே திணிக்காதீங்க. ஓகே இதுக்கு பிறகு நான் அதே மாதிரி தொடர்ந்து கிளாஸ் செஞ்சுட்டு போனேன். யூனிவர்சிட்டி பேராதனை யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 2025 6ஆம் மாதம் மட்டும் தான் எங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட இந்த கோர்ஸுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு எங்களோட யூனிவர்சிட்டியில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு அதை ஆன்லைனில் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. எங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அடுத்தது நான் முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ளே மகாபல ஃபார்மெல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். மகாபல ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். நாங்கள் ஜிஎஸ்டியோடாக சப்மிட் பண்ணிட்டோம். இவங்க பர்சரிக்குரிய ஃபார்ம் வந்து தந்திருந்தாங்க. அதோட பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பேங்க் ஸ்லிப்பில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டி எல்லாம் செஞ்சு அனுப்பி எடுத்துகிட்டு அவங்க இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க. எங்களோட மெடிக்கல் செக்கப் பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் மெடிக்கல் எல்லாம் எடுத்து மெடிக்கல் எல்லாம் சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிவிட்டு பர்சரி ஃபார்மையும் ஜிஎஸ்டியோடாக அனுப்பிட்டு கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் மட்டும் தான் எங்களோட ஃபேக்கல்ட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா முதல் எங்களுக்கு ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. தொடர்ந்து ஒரு 10 வீக்ஸ் மட்டுக்கு நடந்துச்சு. போன வீக் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடந்துச்சு. அதோட எங்களோட ஆன்லைன் செஷன்லாம் முடியும். ஆன்லைனில் தான் நடக்குது. ஓரியன்டேஷன்லாம் ஆன்லைன் நடக்குது. ஓரியன்டேஷன் நடந்து முடிய இங்கிலீஷும் ஐசிடியும் வீக்லி 5 days இடையில லீவெல்லாம் வந்துச்சு. வீக்லி 5 days அவங்க படித்து தந்தாங்க. அதோட எங்களுக்கு எனட்டோமியில் இன்ட்ரடக்ஷன் பண்ணி வச்சாங்க. நிறைய எனட்டோமி சம்மந்தமாக நிறைய விஷயம் படித்தோம். நிறைய சிஸ்டம்ஸ் படித்தோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இப்படி நிறைய சிஸ்டங்களை பற்றி நாங்களே நிறைய அவங்க படித்து தந்தாங்க. அதில் முக்கியமாக எங்களுக்கு இங்கிலீஷ் படித்து தந்த அமானி மேடம், அவங்க நல்ல எங்களோட நல்ல இறக்கம். அவங்க கடைசியில் அவங்களுக்கு ஃபேவல், நாங்கள் ஆன்லைனில் ஃபேவல் செஞ்சுனாங்க. இந்த ஆன்லைன் செஷனுக்குரிய ஃபேவல் அவங்கள இனி போய் யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் போய் இனிமேல் இருக்கிறோம். அதோட இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு போயிடுச்சு. ஸோ இனி யூனிவர்சிட்டி எங்களுக்கு நவம்பர் 18ஆம் தேதி நேரடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நவம்பர் 18 நான் எங்களோட ஊர்லேருந்து
யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனைவுக்கு போகிறேன். ஸோ அது வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த வீக்ஸும் அடுத்த வீக்கும் எங்களுக்கு லீவு. அதுக்கு பிறகு ஒரு ப்ரீவெட் எக்ஸ்போஷர்ன்னு சொல்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது கவர்மெண்ட் வெட்டினரி ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒரு கிளினிக்லேயோ போய் அங்கே இருக்கிற வெட்டினரி டாக்டருக்கு கூட கொஞ்சம் ஒரு 1 மந்த்து கூட அவருக்கு கூட இருக்கணும். அவருக்கு அசிஸ்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லித்தரத்தை கேட்டுட்டு நிறைய விஷயம் அவரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன். வீடியோ சேனலில் வர வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஒரு 1 மந்த் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் டெய்லி ரிப்போர்ட்லாம் எழுதி சப்மிட் பண்ணி செஞ்சுட்டு ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தான் நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய நிலைமை வரும். ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நிறைய பேருக்கு இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்டினரி மெடிசின் அனிமல் சயின்ஸ் பேராதனையில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி அடுத்தது இந்த கோர்ஸோட வெளியிட் வந்து யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மரியாதை உண்டு இல்லை. ஸோ எங்களோட ஏரியாவில் ஒரு 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 நடைமுறை இருக்குது. டாக்டர்ன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மரியாதை, இன்ஜினியர்னு சொல்லிச்சுன்னா ஒரு மரியாதை. ஆனால் பெருசாக யாருமே வெட்டினரி ஃபேக்கல்ட்டி போகிறது இல்லை. எங்களோட சீனியர் எங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே உள்ள ஒரு ஆள் எங்களோட ஊர்லேருந்து போயிருக்கிறார். ஆனால் வெட்டினரி ஃபேக்கல்ட்டி பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த தொழிலையும் யாருமே கீழ்த்தரமாக நினைக்காதீங்க. எல்லாமே தொழில்கள் தான், எல்லாருமே தொழில் செய்கிறவங்க தான், எல்லாருமே மதிப்புக்குரியவங்க தான், எல்லோரும் மதிக்கப்படக்கூடிய ஆட்கள். ஸோ எல்லா தொழிலையும் மதிங்க. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நான் இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி வீடியோ வெட்டிக்கொள்கிறேன். நன்றி. அங்கே பாரு 2 சண்டை பிடிக்கிறாங்க. வா என்னட்டு பார்ப்போம்.